சாவித்திரி தாமரை ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னா, அம்மா இப்போ என்னதாம்மா நடக்கும் இந்த வீட்டில், இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் சுவாரஸ்யமாக நடக்கும் போலையே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரடி, உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேரையும் நம்ம நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது. அந்த ஐஸ்வர்யாவை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அவள் ஆளலாம்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் அப்படி ஒன்று நம்ம நடக்க விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி தாமரை கிட்ட சொல்கிறாங்க. நானும் அதே தாம நினச்சேன். அந்த காமேஷ் பிச்சை கூட வாழ்ந்திருந்தா கூட இப்போ கோடீஸ்வரியாக வாழ்ந்திருந்திருப்பேன். அதுவும் நடக்காமல் போச்சு. சேது மாமாவை நம்பி வந்த பாவத்துக்கு இப்போ தனியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இனி யாரையும் நம்பி நம்மளால் வாழவும் முடியாது, வாழ்க்கை நடத்தவும் முடியாதுமா. அதே நேரத்தில் என் வாழ்க்கையை இந்த நிலைமையில் கொண்டு வந்து விட்டு அந்த ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேரையும் சந்தோஷமாகவே இருக்க விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதே தாண்டி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன வழின்னு யோசித்தாலும் நமக்கு இருக்க ஒரே வழி இந்த தமிழ்ச்செல்வியோடைய குழந்தை மட்டும்தான். இந்த குழந்தைய வச்சு நாம் ஆட போகிற ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் அந்த ஐஸ்வர்யா இங்கே பிச்சுக்கிட்டு ஓடணும். இனி சேதுவும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம், இந்த குடும்பமும் வேண்டான்னு எந்த இடத்துலேருந்து வந்தாலும் அந்த ஊருக்கே அனுப்பி வைக்கணும். கூடவே அவங்க அம்மாலையும் ஆத்தாலையுமே ஓட வைக்கணும்டி அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை கிட்ட சாவித்திரி சொல்ல, எனக்கு இப்போதாம்மா கொஞ்சம் மனசுக்கு ஒரு பிடிமானமும் வருது. இந்த குழந்தைய வச்சு இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலையும் தாமரையும் சாவித்திரியும் கிளம்பி வர மலர் வந்துட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்ததும், மலர் எப்போ பார்த்தாலும் நீயே இந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கியே, இந்த பிள்ளையோட அப்பா எங்கே, அவன் தானே இந்த பிள்ளையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாவித்திரி சொல்கிறாங்க. இல்லை இங்கே சேதுய்யா வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்காங்கன்னு சொல்ல, சரி பிள்ளையை கொடு, நான் செத்த பார்த்துக்கிறேன், நீ போய் கிச்சனில் வெந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மா அப்படின்னு குழந்தைய ஒப்படைச்சிட்டு இங்கே மலர் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போக, அந்த நேரத்தில் மலருக்கு இங்கே தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் போல இருக்குக்கா அப்படின்னு சொல்ல, குழந்தை எங்கே இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாவித்திரி அம்மா தான் கையில் வச்சுருக்காங்கன்னு சொல்ல, என் குழந்தைய நான் தொட்டு கூட தூக்கலை, அதுக்குள்ளே அங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்களே, நான் விடமாட்டேன், என் குழந்தைய நான் வாங்காமல் விடமாட்டேன்னு சொல்ல, தமிழ் ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்ல, அக்கா எப்படிக்கா என்னால் இருக்க முடியும், என் இடத்துலேருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா இல்லையா நீங்கள் அப்படின்னு மலர்கிட்ட எங்கள் தமிழ்ச்செல்வி கேட்க, மலருமே யோசனை பண்ணியபடி நிற்கிறாங்க. அக்கா நிச்சயமாக நான் என் குழந்தையை தூக்கிட்டு போக தான் செய்வேன். ஆமாம் அந்த வீட்டில் ஒருத்தர் இருப்பாரே, அவர் எங்கே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அவர் அது வந்து அப்படியே நிற்கும்போது, இங்கே பாருங்கக்கா, யார் என்ன நினச்சாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் பிள்ளைய நான் தூக்கிட்டு போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, ஆமாம் என் பிள்ளையை தொட்டு கூட தூக்கியிருக்க மாட்டாரே அந்த ஆள் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்ச்செல்வி கேட்க, தமிழ் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் எனக்கு தெரியும்க்கா, அவர் எப்படிப்பட்டவர்னு கூட வாழ்ந்த எனக்கு தானே தெரியும் அப்படின்னு அங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மலர் யோசனை பண்ணியபடியே நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க. ஏய் மலர் என்ன அங்கே யோசனை, சீக்கிரமாக கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு அங்கே தாமரை வந்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயே அங்கே மலரும் சரிங்கம்மா அப்படின்னு வேலையை பார்க்குறாங்க. மோகனா வரவங்க, என்ன நீங்கள் பிள்ளை வச்சிட்ருக்கீங்க, மலர் எங்கன்னு சொல்லி கேட்க, ஏன் மதனி நாங்கள் பிள்ளை வச்சுக்க கூடாதா, பிள்ளை சமத்தாக இருக்கான், சேது சின்ன வயசில் எப்படி இருப்பானோ அப்படியே சேதுவை உரிச்சு வச்சுருக்கான், எனக்கு சேதுவை சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் அப்படியே மனசுக்குள்ளே தொத்திக்கிடுச்சு அப்படின்னு அங்கே சாவித்திரி சொல்லிகிட்டு இருக்க, தூரம் நின்று எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க சேதுவை, என்ன சேது அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி, பிள்ளையை வந்து உன் கையால் தொட்டு தூக்க மாட்டியா, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை அப்படின்னு தயங்கி நிற்கும்போது, என்ன தாச்சி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில், சேதுவை இந்த பிள்ளையை தூக்க வச்சு எப்படியாவது இந்த பிள்ளைக்கு இந்த சேது கூட சேர்த்து வச்சலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, சேதுக்கு தான் பிடிக்கல, அவன் தான் வெறுத்து ஒதுக்குறான்னு தெரியுதுல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக இந்த பிள்ளையை சேதுக்கிட்ட காட்டணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கியா, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், சேது ஐஸ்வர்யா உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, நீ கொஞ்சம் மேலே போ அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு இங்கே சேது மேலே மாடிக்கு போகிறாங்க. கிழவ அங்கே நிற்கிற ஈஸ்வரி கிட்ட மோகனாவும் அங்கே சாவுத்திரியும் பக்கத்தில் போகிறாங்க. ஈஸ்வரி எதுக்கு தேவையில்லாமல் சேது மனசை நீ இப்படி கழிச்சு விட்டுட்டே இருக்க, அவனே குழந்தைய வந்து தூக்கன்னு நினச்சாலும் நீ ஏதாவது சொல்லி இப்படி கழிச்சு விடுறேன்னு சொல்ல, இங்கே பாருங்க அக்கா, நான் ஒன்றும் தப்பாலாம் யோசிச்சல, தப்பாகவும் நினைக்கல, சேது குழந்தை ரெண்டு பேரும் இங்கே தானே இருக்காங்க, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் கொஞ்சிக்கலாம், எப்போ வேணாலும் பேசிக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்கு புதுசாக வாழ வந்திருக்கிறது இங்கே அந்தமான்லேருந்து வாழ வந்த ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யாவுடைய ஆசை என்னென்னு கொஞ்சமாவது கேட்டு இங்கே செய்து பண்ணணும்ல, தமிழுக்கு பண்ண ஆசையை நிறைவேற்றினதில் கூட சிலதை கூட இங்கே ஐஸ்வர்யாவுக்காகவும் செய்ய மாட்டான்,
அந்த ஒரு யோசனையெல்லாம் இங்கே ஐஸ்வர்யாவுக்கு இருக்கும்ல. ஆனால் இந்த குழந்தை பிஞ்சு குழந்தை, தன் அப்பா வந்து கொஞ்சலேன்ற சோகமோ இல்லை வருத்தமோ இந்த குழந்தைக்கு இப்போதைக்கு இருக்காது. அதுக்கெல்லாம் இன்னும் நாள் கணக்கு இருக்குது. அது வரைக்கும் அதனால தாக்கா நான் இப்படி நடந்துக்கிட்டேன். நீங்கள் இதெல்லாம் முடிச்சு போட்டு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி உள்ளே போக, பார்த்தீங்களா மதினி எப்படி பேசிட்டு போகிறாங்க பாருங்க அப்படின்னு அங்கே சாவுத்திரியும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா மதினி எப்படி நம்மளை சமாளிச்சுட்டு போகிறாங்க பாருங்க அப்படின்னு அங்கே சாவுத்திரியும் சொல்ல, குழந்தைய கூட அப்படின்னு சொல்லி குழந்தைய வாங்கிட்டு மோனா போக, அம்மா என்னம்மா இது, குழந்தை கூட எப்படியாவது சேது மாமாவை பார்க்க வச்சலாம், சேது மாமாவை குழந்தைய தூக்க வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் பாசம் வந்துடும், அந்த ஐஸ்வர்யா கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருப்பாருன்னு பார்த்தா இந்த குழந்தைய தூக்க கூட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. இங்கே தாமரையும் சொல்லவும் செய்கிறாங்க. அதை கேட்ட சாவுத்திரியோ இங்கே தாமரை கிட்ட, ஏய் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்டி, நாம் யோசிச்ச மாதிரி இப்போ தானே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ ஒரே பாலில் நம்ம 100 ரன் எடுத்துட முடியாதுல்ல, அது போல தாண்டி மெல்ல மெல்லமாக தாண்டி நம்ம இதை வந்துட்டு சரி பண்ண முடியும், கொஞ்சம் அமைதியாகவே இரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் காவியாவும் போஸுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. காவியா போஸ் 2 பேருமே வீட்டுக்கு வந்ததை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இங்கே வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஈஸ்வரியும். வாமா காவியா வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போக, ஆமாம் இங்கே போஸும் வந்து நிற்கிறாங்களா. போஸை பார்த்ததும், என்னடா போஸு இப்போ தான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா, தம்பிக்கு இப்போல்லாம் நம்மளெல்லாம் கண்ணே தெரியலம்மா காவியாவை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அப்படின்னு சொல்ல, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே சொல்கிறாங்க போஸும். நீ சந்தோஷமாக இருக்கணும், அதானடா எங்களுக்கு முக்கியம்னு சொல்ல, உங்களுக்கு மேலே மாடியில் ரூமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம் தமிழ்ச்செல்வியோடைய குழந்தை இங்கே இருக்கதா சொன்னீங்களே, குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் மோகனா உள்ளே தூங்க வச்சுட்டு வெளியே வராங்க. வாமா காவியா போஸு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் செய்கிறாங்க. ஆமாம் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, உள்ளே தூங்கிட்டு இருக்காங்கம்மான்னு சொல்லும்போது, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு காவியா உள்ளே போய் பார்த்துட்டு வராங்க. தமிழ்ச்செல்வி இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, தமிழை பற்றி இந்த வீட்டில் யாரும் எதுவும் பேச வேணாம், முக்கியமாக சேதுவுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேணாம். சேது இந்த பேரை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிறான், திரும்ப திரும்ப அவனுக்கு இந்த பேரை ஞாபகப்படுத்தி அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்க வேண்டாமா, அதுக்காக தான் சொன்னேன்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல, சரிங்க ஆண்டி அப்படின்னு காவியாவும் சொல்லிடுறாங்க. காவியாவும், இந்த வீட்டில் எத்தனை நாள் உங்கள் ஆட்டத்தை இப்படியே கொண்டு போக போகிறீங்க, நான் பார்க்க தானே போகிறேன்னு காவியை நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போஸும் உள்ளே போக, போஸுக்கு முக்கியமான ஒரு வேலை அவங்க அப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அவர் கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. காவியா மட்டுமே வீட்டில் இருக்கவும் செய்கிறாங்க. காவியா ஐஸ்வர்யா ரூமுக்கு போக, ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஐஸ்வர்யா பார்த்ததும், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு 2 பேருமே மாறி மாறி கேட்டுக்க, ஆமாம் உங்களுக்கு சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்க, விருப்பப்பட்டதுனால தானே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவருடைய ரூமில் நான் இங்கே இருக்கேன், அவருடைய மனைவியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் அவருடைய மனைவியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காவியா அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே வரவும் செய்கிறாங்க. ராஜாங்கமும் வெளியே போயிட்டு வர, அங்கே சேதுவும் வெளியே போயிட்டு வந்து வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கும் போது தான், மாமா ஒரு முக்கியமான விஷயம் மாமா, இங்கே ஐஸ்வர்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அதுக்குள்ளே என்ன அவசரம்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க கேட்க, அதுக்கு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதனால தான் மாமா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கோம். ஏற்கனவே கல்யாணம் ஆன நம்ம போஸுக்கும் நம்ம காவியாவுக்கும் சரி, இந்த வீட்டுக்கு மருமகளை வந்திருக்க ஐஸ்வர்யாவுக்கும் சரி, தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷனை ஒன்றாவே வச்சிடலான்னு நினைக்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன மாமா நினைக்கிறீங்க, 2 மருமகளுக்கும் ஒரே நாளில் வைக்கிறதும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்ல, இதை யோசிக்கவும் செய்கிறாங்க. ஒரு ஜோசியரை வரவழைச்சு நல்ல நாள் பார்த்துக்கலாங்க அப்படின்னு மோகனா சொல்ல, மோகனா சொல்கிறதும் சரிதான் சொல்ல, அக்கா அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல, ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் இங்கே மோகனான்னு மற்றவங்க எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்க. அதனால தான் நான் இங்கே காவியாவையும் போஸையும் உடனே வரவழைச்சேன்னு சொல்ல, காவியா அமைதியாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கு இங்கே வீட்டில் இருக்கவங்களும் சரின்னு ஒத்துக்கவும் செய்கிறாங்க. ஒரு நல்ல நாள் பார்க்கப்படுது, அந்த நல்ல நாள்லே வந்துட்டு இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இங்கே நடக்கவும் செய்யுது. இதில் கருப்புக்கு வந்துட்டு துளி கூட விருப்பம் இல்லை. மாடியில் தனியாக உட்காந்துருக்க இங்கே செய்துக்கிட்ட கருப்பு போய் பேசுகிறாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தாயா, ஆனால் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு, இனி இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இனி நான் சொன்னாலும் அதை நீ கேட்க போகிறதும் இல்லை, ஆனால் பெத்த பிள்ளைய கூட யோசிக்க நீ இவ்வளோ பாடுபடுறதா எனக்கு பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பெத்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சுதோ தெரியலை, அந்த பிள்ளையை தூக்க ஒரு அப்பனா நீ இவ்வளோ வருத்தப்பட்டு நிற்கிற, அதான் எனக்கு இன்னமும் ஓமையில் ரொம்ப கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கருப்பு அந்த இடத்த விட்டு பட்டாங்க. கருப்பு பேசிட்டு போனதை பார்த்தா ஐஸ்வர்யாவுக்கு கோவம் வருது. நேராக இங்கே சேது
பக்கத்தில் வராங்க. ஆமாம், 4 பேர் 4 விதமாக நம்ம காது பட பேச தான் செய்வாங்க, நம்மளை காயப்படுத்த தான் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. அந்த பிள்ளையை தூக்குனா உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போதுனால தானே நீங்கள் அந்த குழந்தையை தூக்காமல் இருக்கீங்க. நீங்கள் இப்படி இருக்கிறது தான் மாமா நல்லதும் கூடன்னு ஐஸ்வர்யா எங்கள் சேதுவை சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க. முதல்ல இந்த கருப்புக்கு ஒரு முடிவு கட்டணும். கருப்பு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே வரட்டணும் அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு முடிவோடு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் கருப்பு வந்துட்டு வீட்டுக்குள்ளே எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து நிறவி வச்சுட்டு போகவும் செய்யும்போது தான் நகையை காணும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கத்துறாங்க. நகை எங்கன்னு எல்லாருமே தேடும்போது தான் தெரியுது அந்த நகை வந்துட்டு இங்கே கருப்புக்கிட்ட இருக்குன்னு எங்கள் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா, அவர் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கார் தெரியுமா? அவர் மேலே எப்படி உன்னால் பழிய போட முடியுதுன்னு செய்து சொல்ல போகிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்க நன்மை கேட்குறாங்க. இல்லை, அவர் தான் ரூம்குள்ளே அடிக்கடி வந்துட்டு போனது, அவருடைய அந்த பையில் தான் அந்த நகை இருக்கணும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. நகையை காணும். எங்கே போணுச்சு நகையை? அவருடைய பைக்குள்ளே தானே வச்சோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க எங்கள் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, தேவையில்லாமல் மற்றவங்க மேலே சந்தேகப்படாத. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் அவர் எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கார் தெரியுமா? அனாவசியமாக கருப்பு மேலே யாரும் எந்த குற்றத்தையும் சுமத்த வேணாம் அப்படின்னு அங்கே சேதுவும் ராஜாங்கமும் ஐஸ்வர்யா வந்துட்டு ஐஸ்வர்யா அமைதியாக இருக்காங்க. ஐஷு, எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யா கூப்பிட்டு தனியாகவே திட்டுறாங்க. இங்கே ஈஸ்வரியும் எல்லாம் ஆண்டி அந்த கருப்பு கூட இருந்துக்கிட்டே குழி பறிச்சுட்டே இருக்கான். என் வாழ்க்கைக்கு இதனால் பிரச்சனை வந்துடுமோன்னு ஒரு பயம் வந்துச்சு, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல. நீ ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன போட்ட பிளான் எல்லாம் சொதப்பலாயிடுச்சுன்னு நினச்சி வருத்தப்பட்டு நிற்கிறீங்களா மதனி அப்படின்னு கூட வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்தில் இருக்க அந்த சாவுத்திரி உடனே சொல்கிறாங்க, நீ கருப்பு பையில் நீ நகையை எடுத்து போடுறதையும் நாங்கள் பார்த்தோம், அதனால தான் கருப்புக்கே தெரியாமல் அந்த நகையை நாங்கள் தான் எடுத்து வச்சோம். உனக்கு இவ்வளோ கீழ்த்தனமாக செஞ்சிட்ருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவோ அசிங்கமாவோ இல்லையா? கருப்பு இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கான், அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சாவுத்திரி சொல்ல, என்னமோ புதுசாக அந்த ஆள் மேலே அக்கறை வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க தச்சி அப்படின்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல, ஆமாம் புதுசாக தான் அக்கறை வந்திருக்கு, அதை இல்லைன்னு நாங்கள் ஒத்துக்க போகிறது இல்லையே. என் பொண்ணுக்கு நீ எவ்வளோ பெரிய துரோகத்தை அசிங்கத்தை பண்ணியிருக்க. அப்படி இருக்கப்போ திருப்பண்ணாதவங்களுக்கு பதிலுக்கு கொடுக்க வேண்டியதில் இருக்குது. நிச்சயமாக இந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்து மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க சாவுத்திரி தாமரை 2 பேருமே. ஐஸ்வர்யா, நாம் எப்போ எதில் சிக்கோன்னு இவளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்போ இந்த விஷயத்தில் இவளுக்கு பெருசுப்படுத்திருக்கலாம். அமைதியாக போகிறாளுங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். நீ கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னு சொல்லி இங்கே அட்வைஸ் பண்ணிவிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் அந்த இடத்த விட்டு போக இது நடித்தது நடக்கலைன்ற கோவத்தில் தான் அந்த இது வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த ஐஸ்வர்யாவும் நின்றுட்டுருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷனும் வருது, ஃபங்க்ஷனுக்கு வந்து உட்காடுறாங்க. இங்கே காவியா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே அந்த ஐஸ்வர்யா வந்துட்டு உட்காடுறாங்க. தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இதே மாதிரி நடந்தப்போ தான் இங்கே பெரிய பிரச்சனை நடந்தது. நம்ம தமிழ்ச்செல்வி நம்மளை விட்டு போனான். அதுக்கப்புறம் திரும்ப அவள் கழுத்தில் நான் தாலியை மாட்டினேன். அதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு மனசு வருத்தப்பட்டு உட்காந்துருக்க செய்துக்கிட்டேன். இங்கே ஐஸ்வர்யாவோ, மாமா என்ன மாமா என்ன யோசனையாக இருக்கீங்கன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை ஐஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஊர்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க, நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும்போது தான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்க காவியா வந்துட்டு கிளம்புறாங்க. காவியா கிளம்பி எங்கே நிற்க, என்னாச்சுமா அப்படின்னு மோகனா கேட்க, எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்ல, அதை பேசிடலாம்ல அப்படின்னு சொல்ல, எனக்கும் போஸுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுனால இன்றைக்கி இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடக்குது. ஆனால் கல்யாணமே ஆகாத ஒருத்தருக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் எதுக்காக இந்த இடத்துல நடந்தே ஆகணும்னு ஏன் இப்படி எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு காவியா பார்த்து சொல்ல கேட்குறாங்க இங்கே மோகனாவும். காவியா என்னாச்சு உனக்கு அப்படின்னு அங்கே சித்ரா சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டே இருக்க அந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையும் எடுத்து காட்டுறாங்க. கல்யாணம் ஆன வீடியோவை இந்த போஸ் கேட்டதுனால போஸுக்கு இந்த கல்யாண வீடியோ அனுப்புறதுக்கு பதிலாக சித்ரா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த தாலி கட்டுற நேரம் போது எடுக்கப்பட்ட அந்த வீடியோவை அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ தான் இப்போ வந்துட்டு பார்த்துட்டு இங்கே காவியா வந்துட்டு டென்ஷனில் கத்தவும் செஞ்சுருப்பாங்க. நடந்தது கல்யாணமே இல்லை, தாலி கட்டினது சேது மாமாவும் இல்லை, அந்த தாலியை கட்டினதே சித்ரா தான், அது இந்த வீடியோவில் தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் காவியா அந்த வீடியோ எடுத்து காட்ட, அதை பார்த்து அந்த ஊர் மக்கள்லேருந்து மற்றவங்கலேருந்து எல்லாரும் அதிர்ச்சியோடு உட்காந்துருக்காங்க. என்னையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்கிறாங்க. அங்கே ஆளுக்கு ஒருத்தவங்களும் அங்கே ராஜாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க, நிறுத்துங்க அப்படின்னு சேது கத்துறாங்க. ஆனால் காவியா
போதுமாம்மா, இந்த இடத்துல நீங்கள் பேசி புரிய வைக்கவும் முடியாது. புரிகிற நிலமையில மற்றவங்களும் இல்லை. ஏன்னா நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் ஆரம்பத்துலேருந்து தவறாக மட்டும்தான் இருக்குது. சரியாக எந்த விஷயத்த நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க? நீங்கள் எந்த விஷயத்தையும் எந்த பிரச்சனையும் சரியாக முடிச்சு வச்சதே கிடையாது. நேர்மையானவர், வார்த்தை தவறாக யூஸ் பண்ணாதவர், வார்த்தை தவறாதவர்னு சொல்லிக்கலாம். ஆனால் தமிழ்ச்செல்வி விஷயத்தில் அது எல்லாமே மாற்றமாக தானே இருக்குது. இங்கே எல்லாமே தவறாக தானே இருக்குது. ஆரம்பத்துலேருந்து செய்யாத தப்புக்கே தமிழ்ச்செல்வி தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போவும் அப்படிதான். ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது அவங்க கிடையாது. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கதே நீங்கள் தான். இந்த இடத்துல கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தானே தாலி பறிச்சு கோக்கணும். அப்போ எனக்கும் போஸுக்கும் மட்டும்தான் இது நடந்தே ஆகணும். உங்களுக்கும் இந்த ஐஸ்வர்யாவுக்கும் நடக்கிறதுக்கு நீங்கள் ஐஸ்வர்யா களத்தில் தாலி கட்டவே இல்லையே. கொஞ்சம் நிமிஷம் கூட அதை யோசிக்க நீங்கள் தயாராகவே இல்லையே. குழந்தை வந்ததுலேருந்து இந்த குழந்தை நீங்கள் ஒரு அப்பனா தூக்கி கொஞ்சம் கூட இல்லையே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் சேது இப்படிலாம் ஊர் மக்கள் மத்தியில் அவமானப்பட்டு நிற்கும் போது இங்கே ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க தமிழ்ச்செல்வி. தன் குழந்தைய தூக்கிட்டு போகணுன்னு இன்னொரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு தமிழ் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க குழந்தைய தூக்கிட்டு போகணுன்றதுக்காக. குழந்தை எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது தான் மலர்க்கையில் குழந்தை இருக்க, கொடுங்கக்கா என் பிள்ளைன்னு சொல்லிட்டு பிள்ளையை வாங்கிக்கிறாங்க தமிழ்ச்செல்வியும். இங்கே நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே பார்க்குற தமிழ்ச்செல்வி காவியா பக்கத்தில் போய் நிற்க, நடந்தது கல்யாணமா இல்லை கல்யாணம் இல்லையா, இதை பற்றி தெரிஞ்சுட்டு போகணுன்றதுக்காக நான் வரல, என் பிள்ளையை வாங்க வந்தால் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சேதுவும், நீங்கள் சொன்னால் நீங்கள் நிற்கிறதுக்கும் நீங்கள் போன்னு சொன்னால் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கும் நான் ஒன்றும் நீங்கள் வச்ச வேலைக்காரியெல்லாம் கிடையாது. இனிமேல் இந்த தமிழ்ச்செல்வி யாருன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. பெத்த பிள்ளைய தூக்குறதுக்கு கூட யோசித்த நீ எல்லாம் ஒரு அப்பனா இருக்கக்கூட தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தையை தூக்கிக்கிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே வந்துடுறாங்க இங்கே தமிழ்ச்செல்வியும். அந்த நேரத்தில் பின்னாடியே மலரும் ஓடி வராங்க. ஆனால் அங்கே நிற்கிற காவியாவோ மற்றவங்க எல்லாருமே பார்த்து, நீங்கள் எல்லாருமே பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, பெரிய தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க, இதனால் ரொம்ப வருத்தப்படுவீங்க, அதுவும் இல்லாமல் செஞ்ச தப்புக்க விட நீங்கள் செய்யாத தப்புக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு அங்கே காவியா சொல்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எல்லாருமே நிற்கும்போது காவியா வந்துட்டு அங்கே நிற்கிற ஈஸ்வரியை பார்த்தும் சித்ராவை பார்த்து சொல்கிற ஒரே விஷயம், இந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இனி வாழ்ந்துட முடியுமா என்ன? அதுவும் நிரந்தரமாக எதுவுமே நடக்க போகிறதில்ல. புஸ் கிளம்புங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இது நாள் வரைக்கும் என் பேச்சு கேட்டிங்கல்ல, இனிமேலும் கேட்பீங்கல்ல அப்படின்னு சொல்ல, கேட்பண்ணு அங்கே போஸு சொல்ல, நானும் போஸும் எங்கள் வீட்டுக்கே போகிறோம். இந்த வீட்டில் இருந்து உங்களுடைய இந்த ட்ராமாவை பார்க்கலாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னங்க ஐயா, கல்யாணமே நடக்காமல் இருக்குது, ஆனால் நீங்கள் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தாலி பிரித்து போக்குற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எல்லாருமே வரவழைச்சிருக்கீங்க அப்படின்னு ஊர்க்காரவங்க எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்க, அங்கே ராஜாவும் பயங்கரமாக கத்துறாங்க. என்ன ஈஸ்வரி, என்ன சித்ரா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எல்லாருமே பயந்து போய் தான் நிற்கிறாங்க. இது நடந்த கல்யாணமே இல்லைன்ற மாதிரி ராஜாங்க வாயிலேருந்தே வரவும் செய்து மாமா அப்படின்னு பதட்டத்தோட அங்கே ஈஸ்வரி சொல்ல, யாரும் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு அங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. சேதுவோ தான் குழந்தையும் இன்னொரு குழந்தையும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வர சமயத்தில் தான் குழந்தையும் தாங்கிட்டு இல்லைன்னு வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. வெளியே போன மலர், ஏன் தமிழே இப்படி பண்ண, இந்த குழந்தைய இங்கே விட்டு வச்சுட்டு போகலான்னு சொல்ல, எப்படிக்கா நீங்கள் என் இடத்துல இருந்தால் இப்படி தான் குழந்தைய தூக்கி கொடுத்துட்டு வருவீங்களா? உங்களை மதிக்காதவர் கூட நீங்கள் வாழக்கூடாதுன்னு எடுத்த முடிவு எப்படியோ அதே போல தானக்கா நானும் என் முடிவு எடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என் குழந்தைய எப்படிக்கா என்னை மதிக்காதவர்கிட்டையும் என் குடும்பத்தை மதிக்காதவர்கிட்டையும் நான் எப்படிக்கா என் குழந்தைய விட்டுட்டு போவேன்? முடியவே முடியாதுன்னு எங்கள் தமிழ்ச்செல்வி பிடிவாதமாக நிற்கிறாங்க. வெளியே வந்த காவியாவோ, எங்கள் தமிழ்ச்செல்வி எடுத்திருக்க முடிவு தான் சரி, இதில் நம்ம எந்த விதமான கம்பலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மலர்கிட்ட. வெளியே வர எங்கள் சேது வந்துட்டு ஓடி வந்து நிற்க, சேதுவை பார்த்துட்டு இருக்க எங்கள் தமிழ்ச்செல்வி முறைச்ச மாதிரி நிற்கவும் செய்கிறாங்க. இனி என் குழந்தைக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை. இன்றைக்கி அந்த ஊர்க்காரவங்க முன்னாடி உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொல்லி இந்த உறவை அறுத்து விட்டனோ, அதே தான் ஒரு அப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் இருக்கிறமான உறவும் இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என் பிள்ளைகளை தேடி என்றைக்குமே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கக்கூடாது. வீடு தேடி எனக்காக பேச வந்த என் அப்பாவை எவ்வளோ அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பினேன், அதே போல தான் இன்றைக்கும் நடக்குது. இனி என் பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. அன்னைக்கு நீ என்னைக்கு தேடி வந்தாலும் நிச்சயமாக இதுதான் நடக்கும்.
என் அம்மாவை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புன நீ எல்லாம் எனக்கு அப்பனாவே இருக்கக்கூடாதுன்னு என் பிள்ளைங்களே வாயை திறந்து பேசுகிற நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அந்த ஆட்டோவில் கிளம்பி தான் குழந்தைய தூக்கிட்டு நேராக வெளியே போகவும் செய்கிறாங்க. உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சி ஒரு பக்கம், இங்கே ஐஸ்வர்யாவுக்கு இந்த கல்யாணமும் வந்துட்டு ரத்து பண்ணிடுறாங்க. இது கல்யாணமே இல்லைன்னு சொல்லிட்டு ரத்தாகவும் செஞ்சிருது. மொத்தத்தில் ஐஸ்வர்யாவுடைய கல்யாண வாழ்க்கை ஏமாற்றத்தில் முடிய, தன்னுடைய குழந்தையோடு சேர்ந்து வாழணும்னு எடுத்த முடிவு ஏமாற்றத்தில் இங்கே சேதுவுக்கு முடிய, இங்கே ஈஸ்வரி அந்த சித்ரான்னு யாரையுமே இந்த வீட்டில் விடக்கூடாதுன்னு என் பொண்ணு வாழ்க்கை இப்படி தானே சீரழிச்சாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வீட்டில் நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு முதல்ல இவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கண்ணே. நானும் என் பொண்ணும் வெளியே போய் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டோம்ல, அதே மாதிரி தான் இவளுங்களை பட்டணும் அனுபவிக்கணும்னு அப்படின்னு சொல்லும்போது அங்கே மோகனாவும் 2 பேர் கழுத்தை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து தரதரன்னு வெளியே தள்ளி விடுறாங்க. புள்ள சேதுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ட நீ இந்த வீட்டுக்குள்ளே என்றைக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டும்போது அழுதுட்டு வெளியே நிற்கிற ஈஸ்வரி சித்ராவை பார்த்து அங்கே மலருக்கு கோவந்தான் வருது. முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. மொத்தத்தில் சேதுடைய வாழ்க்கை சின்ன பிணம் ஆயிடுச்சு. சின்ன பிணம் ஆனதுக்கு அவருடைய சுயநிலை, அதாவது சொந்த புத்தியும் இல்லாமல் இருந்ததுக்கு தான் காரணமும் கூட.